புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம வானிலை அறிக்கைகளை பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக இலங்கை அருகே நிலவக்கூடிய தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்பதை நம்ம தொடர்ந்து பதிவு செய்திருந்தோம். இந்த சூழல்ல நவம்பர் 27 நாம் எதிர்பார்த்தவாறு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தெற்கு இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல்ல உருவாகும் என்பதை இந்திய வானிலை மையமும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதே போல பல்வேறு செய்திகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும். 2 புயல் சின்னங்கள் உருவாகியிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியையும் நீங்க சமூக வலைதளங்கள்ல பார்த்திருப்பீங்க. இது உண்மையிலேயே 2 புயல் சின்னங்கள் உருவாகி இருக்கா? அந்த 2 புயல் சின்னங்களும் ஒன்றோட ஒன்று இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இது புயலாக மாறுமா என்பது குறித்தெல்லாம் இந்த காணொலியில விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதே போல அடுத்த மழை வாய்ப்பு எப்போது இந்த தற்போது உருவாகி இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி புயலாக மாறுமா? என்று முதல் தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது குறித்தும் இந்த காணொலியில விரிவாக பார்க்க இருக்கிறோம். தற்போது பார்க்கிறோம், நமக்கு இது சேட்டலைட் இமேஜை பார்க்கும்போது தெரியுது, இந்தியா முழுவதுமே, இந்திய பெருங்கடல் முழுவதுமே அடர் மேக குவியல்கள் காணப்படுது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுது. இந்த தாழ்வு பகுதி தான் அடுத்த 24 மணி நேரத்துல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் அடுத்த 36 மணி நேரத்தில் நவம்பர் 27 காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் இதே பகுதியில் மாறும்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல அந்தமான் அருகே எதிர்பார்க்கப்பட்ட தாழ்வு பகுதி நிலை இங்க பாருங்க. நமக்கு மலேசியாவை ஒட்டிய ஜார்ஜ் டவுன் பகுதிகளில் கிட்டத்தட்ட அந்தமான் தீவுகளில் இருந்து 850 கிலோமீட்டர் கிழக்கே தென்கிழக்கே அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருக்கு. தமிழகத்திலிருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் தொலைவில் தான் இது நமக்கு மையம் கொண்டிருக்கு. இந்த தாழ்வு மண்டலத்தினால தமிழகத்துல தாக்கம் இருக்க போதா அப்படின்னு கேட்டா நமக்கு ஒட்டுமொத்தமா எந்த தாக்கமும் இருக்காது. அதே சமயத்துல இது புயலாக மாறுமா இல்ல அந்தமான் நோக்கி நகருமா என்ற கேள்வியும் இருக்கும். அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக குறைவா தான் இருக்கு. ஏன்னா நமக்கு தென்சீன கடல்ல மற்றொரு சூறாவளி புயல் நிலவுது. இந்த புயலை நோக்கி இதன் சக்திகள் சென்றுவிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது அந்தமானை நோக்கி நகராமல் இது தென்சீன கடல்ல இருக்கக்கூடிய இந்த டைபூனை நோக்கி இதோட சக்தி எனர்ஜி எல்லாமே செல்வதன் காரணமா அடுத்த ஒரு 48 மணி நேரத்தில் இது முழுமையாக வலுவிழந்துரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது கடலிலேயே செயலிழந்து அந்த தென்சீன கடல்ல இருக்கக்கூடிய நிகழ்வு நோக்கி நகர்ந்து சென்றுவிடும். அதே சமயத்தில் இங்க இருக்கக்கூடிய நிகழ்வு என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தா, நமக்கு இலங்கையின் தெற்கு இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல், அதாவது அம்பாறை கடல் பகுதியில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நவம்பர் 27 வலுப்பெற இருக்கு. தொடர்ச்சியாக மிக மெதுவாக வடக்கு வடமேற்கு திசையில் வட இலங்கை நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்படி நகரும் போது நவம்பர் 28 வாக்குல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் இது வலுப்பெறும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது தமிழகத்துல இன்று காலை முதலே மழைப்பொழிவின் தாக்கம் குறைந்திருக்கு. இந்த சலனத்தினால தமிழகத்தில் எப்போது மழை தொடங்கும் என்ற கேள்விதான் அனைவரிடமுமே இருக்கும். குறிப்பா பார்த்தோம்னா இன்றைய தினம் நவம்பர் 25, 26, 27 ஆகிய 3 நாட்கள் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொய்வடைந்து காணப்படும், வலு குறைந்து காணப்படும். அதே சமயத்தில் இலங்கை அருகே அந்த தாழ்வு பகுதி வலுப்பெறுவதன் காரணமா இலங்கை முழுவதுமே வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். இந்த மேப்லேயே நம்ம பார்க்கிறோம், ஒட்டுமொத்த காற்று குவிதலும் இலங்கை நோக்கி படர்ந்திருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. நமக்கு 28 முதல் பார்த்தோம்னா ஈரப்பதமான வடகிழக்கு காற்று முதல்ல நமக்கு டெல்டா மாவட்டங்களில் விழ தொடங்கி பிறகு நமக்கு சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள் நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவாக நமக்கு நவம்பர் 28 முதல் படிப்படியாக அடுத்த சுற்று வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதுவரைக்கும் இருந்த அனைத்து சுற்றுகளிலுமே தென் மாவட்டங்களும் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களும் பெரிதாக மழைப்பொழிவு பெற்றது. ஆனால் தற்போது இலங்கைக்கு அருகே உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து நவம்பர் 27 காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் நவம்பர் 28 டெல்டா கடற்கரை ஒட்டிய வட இலங்கை பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெற இருக்கு. இதன் தாக்கத்தினால நவம்பர் 27 இரவு முதல் காவிரி டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை தொடங்கி நவம்பர் 28 இரவு நள்ளிரவு பரவலாகி நவம்பர் 29 ஒட்டுமொத்த வடகடலோர மாவட்டங்கள்லையும், அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைப்பொழிவு பரவலாகும்னு எதிர்பார்க்கலாம். நவம்பர் 29 இரவு மற்றும் நவம்பர் 30 வாக்கில் வடகிழக்கு பருவமழை இந்த நிகழ்வின் காரணமாக தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுக்க இருக்கு.
வரக்கூடிய நாட்கள்ல இந்த சலனம் நமக்கு தமிழகத்தின் எந்த பகுதி நோக்கி நகரும், இதன் மழையின் தீவிரம் எவ்வளவு இருக்கும் என்பது குறித்தெல்லாம் விரிவாக பார்ப்போம். இது இப்போ புயலாக மாறுமா என்ற கேள்வியும் அனைவரிடத்திலும் இருக்கும். இது தற்போது நவம்பர் 27 காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற இருக்கு. அதன் பிறகு இலங்கையின் நிலப்பரப்பு ஊடாக சற்று நகர்ந்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நவம்பர் 28 இது வட இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய டெல்டா கடற்கரையை அடைந்த பிறகு இது மேலும் வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறும். எப்போதுமே இலங்கையின் நிலப்பரப்பை விட்டு விலகி வரும்போது அந்த சலனம் வலுப்பெறுவதற்கான சாதக சூழலும் கடல் வெப்பநிலையும் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இது புயலாக மாறுவதற்கு நவம்பர் 28 வாய்ப்புகள் இருக்கு என்பது நமக்கு உறுதியாக தெரியுது. அது புயலாக மாறுமா என்பதை நம்ம வரக்கூடிய நாட்களில் உறுதிப்படுத்துவோம். இது புயலாக மாறினாலும் காற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய புயலாக இருக்க போறதில்லை. ஏன்னா இது கடற்கரை அருகே தான் உருவாகுது. அதன் காரணமா ஒரு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வா அமையும். குறிப்பா இதுவரை பெரிதாக மழை பெறாத வட மாவட்டங்களுக்கு பரவலான கனமழையை கொடுக்கக்கூடிய நிகழ்வா இது அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நவம்பர் 28 முதல் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய இருக்கு. முதல்ல டெல்டா மாவட்டங்களில் தீவிரமடைய தொடங்கி அது சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள் நோக்கியும் படிப்படியா பரவலாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதன் காரணமா தற்போதைய நிலையில எச்சரிக்கை என்றால் ஒட்டுமொத்தமா தமிழகத்தை பொறுத்தளவிற்கு அடுத்த 3 நாட்கள் மழை வானிலை நிலவ போறதில்லை. அதே சமயத்தில் இலங்கை அருகே அந்த புயல் சின்னம் தீவிரமடைவதன் காரணமா குறிப்பா நமக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். இந்த புயல் சின்னம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடந்த பின்புதான் நமக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்லணும். அது வரைக்கும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுது. மற்றபடி மக்களுக்கு எந்தவித எச்சரிக்கையும் இல்லை. தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலுடன். இந்த தாழ்வு பகுதியின் நகர்வும் தீவிரமும் மழையின் போக்கையும் தொடர்ந்து கண்காணிக்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.